பொறியியல் தரவரிசை பட்டியல் ஜூலை 1 வெளியீடு. உயர்கல்வி அமைச்சர் புதிய தகவல். பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை 1ஆம் தேதி வெளியிடப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். முன்னதாக தரவரிசை பட்டியல் ஜூன் 29ஆம் தேதியன்று வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் அரசு பொறியியல் கல்லூரிகள், அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழக துறைசார் கல்லூரிகள் என 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் வழங்கப்படும் பிஇ, பிடெக் படிப்புகள் ஏறத்தாழ 1,08,000 இடங்கள் அரசு ஒதுக்கீடு இடங்களாகும். இவை ஒற்றை சாளர முறையில் பொது கலந்தாய்வு மூலம் நடத்தப்படுகிறது. இந்த கலந்தாய்வை தமிழக அரசு சார்பில் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. அந்த வகையில் நடப்பு கல்வியாண்டில் அரசு ஒதுக்கீடு பிஇ, பிடெக் இடங்கள் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த மே 3ஆம் தேதி தொடங்கி ஜூன் 5ஆம் தேதி முடிவடைந்தது. மொத்தம் 2,23,000 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். அவர்கள் பதிவேற்றம் செய்த சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் ஆன்லைனில் சரிபார்க்கும் பணி ஜூன் 8ஆம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது. இந்த பணி வருகிற 29ஆம் தேதி முடிவடைகிறது. அன்றைய தினம் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் முன்பு அறிவித்தது. இந்த நிலையில் தரவரிசை பட்டியல் வெளியிடும் நாள் ஜூலை 1ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு விடைத்தாள் மறுமதிப்பீட்டு முடிவுகள் ஜூன் 21ஆம் தேதி படிப்படியாக வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஜூன் 29ஆம் தேதியன்று வெளியிட இருந்த பொறியியல் தரவரிசை பட்டியல் ஜூலை 1ஆம் தேதியன்று வெளியிடப்படும். அன்றைய தினம் பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தேதிகளும் அறிவிக்கப்படும். தரவரிசை பட்டியலில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அவற்றை சரி செய்வதற்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள தங்கள் இருப்பிடத்திற்கு அருகே உள்ள தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை சேவை மையம், அதாவது TFC சென்டரை நேரில் அணுக வேண்டும்.